ஓகே சரி. இப்ப இந்த ஸ்லைட்ல பாருங்க. ஓகே இந்த படம் இருக்கு. இந்த ஸ்லைட்ல பாருங்க படம் இருக்கு. இந்த படம் பாத்தீங்கன்னா உங்க டெக்ஸ்ட் புக் பேஜ் 42ல இருக்கு. ஆமா தானே? ஆமா சார். ஓகே சரி. இந்த சென்டென்சஸ் ஆர் இன்கம்ப்ளீட். இந்த வாக்கியங்கள் எதுவுமே இன்னும் முழுமை அடையல. இந்த வாக்கியங்கள் எதுவுமே இன்னும் முழுமை அடையல. சரியா? அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, இப்ப சார் ஒரு ஆடியோ பிளே பண்ணுவேன். அந்த ஆடியோவை கேட்டு இந்த வாக்கியத்தை நம்ம முழுமை செய்ய போறோம். சரியா? ஓகே ஒரு வாக்கியமா போவோம். ஃபர்ஸ்ட் Unit 4 Vocabulary Exercise 1 1. Are you good at PE? Okay. 1. Are you good at PE? அங்க என்ன வார்த்தை காணோம்? சொல்லுங்க பாப்பா. முதலாவது படத்தை எந்த வார்த்தை காணோம்? சொல்லுங்கம்மா. இந்த முதலாவது படத்துல எந்த வார்த்தை காணோம்? அந்த ஆடியோ விளங்குனுச்சா? நான் பேசி விளங்குதா? விளங்குது சார். அந்த ஆடியோ ப்ளே பண்ணது விளங்குனுச்சா? விளங்குனுச்சு சார். ஓகே இப்ப சொல்லுங்க, ஒன்னாவதுக்கு எந்த வார்த்தை காணோம்? இல்ல திரும்ப ப்ளே பண்ணுமா ஆடியோவை? 1. 1. Are you good at PE? ஓகே. Are you good at PE? இங்க என்ன வார்த்தை காணோம்? யார் சொல்ல முடியும்? யார் சொல்ல முடியும்? சீக்கிரம். கொண்டாருங்க. ஓகே நான் பேச இப்ப தெளிவா விளங்குதா? ஓகே சார். இப்ப சொல்லுங்க. கொண்டாருங்க. நான் திரும்ப ப்ளே பண்றேன். Are you good at PE? Okay. Are you good at PE? இங்க எந்த வார்த்தை காணோம்? இந்த முதலாவது இதுல யார் சொல்ல முடியும்? சொல்லுங்க பாப்போம், யாருனால முடியும்? PE. PE. என்ன வார்த்தை காணோம்? PE. PE என்ற வார்த்தை காணோம். யா ஓகே ஓகே. PE னா physical education. PE என்னது? Physical education. நம்ம PJ சொல்றோம் தெரியுமா? ஓகே நெக்ஸ்ட். இரண்டாவது போவோமா? சார்.
When's our next geography exam? When's our next geography exam? இந்த வார்த்தை காணவங்க. Geography. 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 Okay. Next. மூணாவது போமா? Sir. Okay. 3. Are you a maths genius? Are you a maths genius? இந்த வார்த்தை காணவங்க. Math. Maths. இந்த வார்த்தை Math. Okay. Are you a maths genius? Okay. அடுத்து போவோம். Okay. 4. Is your science notebook organized? Science. 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 Yeah? Science. Very good. முகலேஸ்வரி முதல்ல சொன்னாங்க. ஓகே, இப்படிதான் இருக்கணும். சரியா? ஓகே. Is your science notebook organized? ஓகே. ஓகே. அடுத்து போமா? Sir. Sir. Have we got an ICT class tomorrow? Have we got an ICT class tomorrow? ICT class. ICT class. ICT. ஏன்னா கிளாஸ் வந்து அங்க இருக்கு கீழே. Okay, good. Next. Number 6. 6. Math. Do you study other languages like Spanish? Okay. Do you study other languages like? என்ன சொன்னாங்க? என்ன வார்த்தை சொன்னாங்க? Language. Do you study other languages like? கடைசி ஒரு வார்த்தை சொன்னாங்க. Science. என்ன வார்த்தை சொன்னாங்க? திரும்ப கேட்போமா? Sir. Sir. Do you study other languages like Spanish? என்ன வார்த்தை சொன்னாங்க கடைசியா? Like Spanish. ஸ்பானிஷ். Spanish. ஓகே, ஸ்பானிஷ்னு சொன்னாங்க. ஸ்பானிஷ்னா அது ஒரு மொழி. அது ஒரு மொழி. மொழி. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட். அடுத்து போவோம். Seven. Have you got history homework today? History. History. அது History. history. Okay. Next. 8. Do you think that our English textbook is interesting? English. 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 Book. English. 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 Okay. Okay. 3. இருங்க. Okay. Number 9 போகுமா? Sir. Sir. 9. Is PSHE a subject at your school? Play. என்ன பதில் வரும்? அது வார்த்தை சொன்னாங்க. அது அந்த எழுத்து மட்டும்தான் வரும் அந்த பேர்ல.
Play. இல்ல. திரும்ப கேட்போம். sir. A subject at your school. 9. Is PSHE a subject at your school? PS. PS Is E a அதான் அது வந்து 4 எழுத்து வரும். PS ஓகே. அப்புறம் Play. E PSHE ன்னு சொன்னாங்க. ஆமா தானே? sir. Is PSHE subject at your school? ஓகே. 10வது 10. How many arts teachers are there in the school? Art. art. How many art teachers are there in the school? ஓகே பாருங்க. ஒன்னாவது வருவோம். ஓகே. Are you good at PE? PE னா physical education. PE னா என்னது? PDP education. Physical education. Physical education. Physical education. physical educationனா வந்து PA. நம்ம PA விளையாடுறோம் தெரியுமா? sir. PA விளையாட்டு விளையாடுறோம்ல. ஓகே. அதுதான் physical education. அதான் physical Education. education. சரியா? ஓகே. நெக்ஸ்ட். When's our next geography exam? ஓகே. ஜியோகிராஃபி என்பது அது ஒரு பாடம். அது ஸ்காலர் முழுங்காக தான் இருக்கும். நமக்கு ஸ்காலர் 2ஆல இருக்காது. ஓகே. ஓகே. Are you a maths genius? Are you a maths geniusன்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து கணித பாடத்தில் புலமை பெற்றவரா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே. ஓகே. அடுத்தது இஸ் யுவர் சயின்ஸ் நோட் புக் ஆர்கனைஸ்? உங்களுடைய சயின்ஸ் நோட்டு புத்தகம் அழகா அடுக்கி வச்சிருக்கீங்களா? Have you got an ICT class tomorrow? உங்களுக்கு நாளைக்கு ஐசிடி பாடம் இருக்கான்னு கேட்குறாங்க. உங்களுக்கு நாளைக்கு என்ன இருக்கான்னு கேட்குறாங்க? ICT class இருக்குதான்னு கேக்குறாங்க. ஐசிடி கிளாஸ் ஐசிடி பாடம் இருக்கான்னு கேட்குறாங்க. யா. ஓகே. நெக்ஸ்ட். Do you study other languages like Spanish? நீங்க மற்ற மொழிகளை படிப்பீங்களா? மற்ற மொழிகளை படிப்போமா? மற்ற மொழிகளை படிப்பீங்களா? அதாவது ஸ்பானிஷ் மொழி மாதிரி மற்ற மொழியை படிப்பீங்களான்னு கேட்குறாங்க. சரியா? ஓகே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பள்ளியில் வந்து மலாய் மொழி படிக்கிறோம், ஆங்கில மொழி படிக்கிறோம், தமிழ் மொழி படிக்கிறோம், அதெல்லாம் படிக்கிறோம். ஆமா தானே? ஆமா சார். கேட்குறாங்க அதை தவிர்த்து வேற மொழி படிக்கிறீங்க. அடுத்தது have you got history homework today? ஹிஸ்டரினா என்ன பாடம் நினைக்கிறீங்க? கதை. கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. கதை மாதிரினா, ஆனால் கதை இல்லை, வேற. சொல்லுங்க. யார் சொல்ல முடியும்? அது கிட்டத்தட்ட கதை மாதிரி தான், ஆனால் அது கதை கிடையாது, அது வேற. ஹிஸ்டரினா நீங்க படிக்கிறீங்க வரலாறு பாடம். அதான் இங்கிலீஷ்ல ஹிஸ்டரி. கதை. அதான் இங்கிலீஷ்ல ஹிஸ்டரி. ஹிஸ்டரி. ஓகே. அடுத்து do you think that our English okay do you think that our English textbook is interesting? நம்ம இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக்கு படிக்க நல்லா இருக்கா, படிக்க ஆர்வமா இருக்கான்னு கேட்குறாங்க. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட். கதை புத்தகம். 9வது. ஓகே. இஸ் PSHE a subject at your school? இந்த PSHE பாடம் வந்து உங்க பள்ளியில வந்து ஒரு பாடமா? இந்த பாடம் வந்து நம்ம நாட்டுல வந்து இந்த பாடத்தை வந்து சிவிக் பாடம். கதை புத்தகம் இல்லம்மா. PSHனா வந்து சிவிக் பாடம்.
சிவிக் பாடம் கொஞ்ச நாள் படிச்சுமா சிவிக் பாடம்னு ஹிஸ்டரி சார் அந்த பாடம் மாதிரி இது இல்ல ஹிஸ்டரி இல்ல இது பிஎஸ்ஹெச். ஓகே, அடுத்தது how many art teachers are there in the school? அந்த பள்ளியில எத்தனை ஆசிரியர்கள்னால வந்து சென்னி பாடம் சொல்லி கொடுக்க முடியும், கலை பாடம் சொல்லி கொடுக்க முடியும் கேட்குறாங்க. ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இந்த சிவப்பு வண்ணத்துல எழுதுனது எல்லாமே பாடங்கள் தான். என்னது? இப்ப நம்ம சிவப்பு வர்ணத்துல எழுதுன பாடங்கள் தான். எல்லாமே பாடங்கள் தான். பள்ளியில நம்ம படிக்கிற பாடங்கள், சரியா? ஓகே ஓகே. ஆனா இதெல்லாமே பாருங்க, எல்லாமே கேள்வியா இருக்கு தானே? ஆமா இல்லையா? ஆமா சார். அப்ப கேள்வியா இருந்தா நம்ம என்ன செய்யணும்? ஒரு விஷயம் கேள்வியா இருந்தா நம்ம என்ன செய்யணும்? கேள்வியை எழுதிட்டு விடை எழுதுவோம் நோட் புக்ல. ஓகே ஓகே. ஒரு யாராச்சும் கேள்வி கேட்டா கண்டிப்பா நம்ம பதில் சொல்லணும். ஆமா தானே? ஆமா சார். நீங்க எழுத்துப்பூர்வமா சொல்லலாம், இல்லைன்னா வாய்மொழியா கூட சொல்லலாம். ஓகே ஓகே ஓகே. அடுத்து நம்ம அதான் செய்ய போறோம், கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இங்க பாருங்க, கேள்வி தெரியுதா? தெரியல சார். தெரியுது சார். தெரியல சார். யாருக்கு தெரியல? ஹலோ சுரேந்திரன் சார். கம்ப்யூட்டரோட தான் சார் இருக்கு. Are you good at PE? அது மாதிரி தான் சார் இருக்கு. ஓகே, சாரி, ஃபோன் கால் வந்துருச்சு, மன்னிச்சிருங்க. ஓகே, அங்கே பாருங்க, there are 3 questions. ஓகே, நம்ம சொன்ன மாதிரி தான், ஒவ்வொரு கேள்விக்கும் கண்டிப்பாக நம்ம பதில் கொடுக்கணும். கேள்வினாலே பதில் கொடுக்கணும், அது அப்படிதான். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட், are you good at PE, physical education? அது எப்படி பதில் கொடுப்பீங்க? யார் சொல்ல முடியும்? Are you good at physical education? Yes. Are you good at physical education? அது கேள்வி, அதுக்கு எப்படி பதில் கொடுப்பீங்க? யாராச்சும் முயற்சி பண்ணுங்க, அதுக்கு எப்படி பதில் கொடுப்பீங்க? அவங்க கேட்குறாங்க, நீங்கள் ஃபிசிக்கல் எஜுகேஷன் பிஜே பாடத்தில் நீங்கள் நல்லா ஆடுவீங்களா, உங்களுக்கு அந்த பாடத்தில் நீங்கள் புலமை பெற்றவளா கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் எப்படி பதில் சொல்லணும்? சார், எஸ், ஐ am good at physical education. ஓகே, வெரி குட். எல்லாரும் சுரேனுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஓகே, சரியா? நீங்க அப்படியே இது பண்ணலாம், சரியா? ஓகே, எஸ், I'm good at physical education. Yeah, okay. Yes, I am good at physical education. Yeah. Okay, next. When is our next geography exam? When's our next geography exam?
உங்களுக்கு எப்ப அடுத்த பரீட்சைன்னு கேக்குறாங்க? அதுக்கு எப்படி பதில் சொல்லுவீங்க? யார் பதில் சொல்ல முடியும்? சொல்லுங்க, யார் பதில் சொல்ல முடியும்? சொல்லுங்க, யாருனால முடியும்? சார் வெயிட் பண்றேன். when's our next geography exam? உங்களுக்கு geography பாடம் இருக்கா? இல்ல. இல்ல. அப்ப எப்படி சொல்லுவீங்க? No. நோ. ஓகே, நோ. அப்புறம் No. No, our next geography exam. அப்படி வராதுமா. ஓகே, நீங்க சொன்ன நோ சரிதான். கே இங்க பாருங்க, எப்படி No geography exam No. today. We don't have geography exam. Yeah. No, we don't have geography exam. Yeah. இல்ல, எங்களுக்கு ஜியோகிராஃபி பாடம் இல்ல. எங்களுக்கு ஜியோகிராஃபி பாடம் இல்ல. இல்ல அப்படி சொல்றாங்க. ஓகே, மூன்றாவது, are you a maths genius? நீங்க மேத்ஸ் ஜீனியஸா கேக்குறாங்க, அதுக்கு எப்படி பதில் சொல்லுவீங்க? No. நோ. I am a math genius. இல்லையே. நோ அப்படின்னா நீங்க இல்லன்னு தானே சொல்லணும். ஆமா No. தானே? We don't have a math genius. இல்லம்மா, இது உங்களை பத்தி கேக்குறாங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், கேள்வியில யூ வந்தா பதில்ல என்ன வரும்? ஆய் வரும். அப்ப நோ சொல்லிட்டீங்க. ஐ am not a math genius. I am not a maths genius. I am a maths genius. நான் மேத்ஸ் ஜீனியஸ் தான் நீங்க சொல்றீங்க. ஆனா முன்னுக்கு நீங்க நோன்னு பயன்படுத்துறீங்க. ஆமா தானே? ஆமா சார். முன்னுக்கு நோன் பயன்படுத்தினா நீங்க வாக்கியத்துல இல்லன்னு தான் சொல்லணும். நீங்க வாக்கியத்துல என்ன சொல்லணும்? இல்லன்னு தான் சொல்லணும். இல்லன்னு தான் சொல்லணும். சரியா? ஓகே. ஓகே, நெக்ஸ்ட். Is your science notebook organized? உங்களுடைய சயின்ஸ் நோட்டு புத்தகம் கரெக்டா அடுக்கி அழகா சரியா இருக்கான்னு கேக்குறாங்க. Yes. Yes. அப்புறம் Yes. Yes. My science notebook. Yes, my science notebook Notebook. organized. Yeah, அவ்வளவுதான். Yes, my science notebook was organized. Okay? இதான் இந்த ட்ரிக் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன். கேள்வியில இருந்து எந்த பகுதியை எடுத்து வாக்கியத்துல திரும்ப எழுதணும் பதில். ஆமாவா? ஓகே, நெக்ஸ்ட். Have we got an ICT class tomorrow? நமக்கு நாளைக்கு ஐசிடி கிளாஸ் இருக்கா இல்லையான்னு கேக்குறாங்க. No. நோ. அப்புறம் No. கோமா போட்டு சொல்லுங்க.
நோ. ஓகே, நோ சரிதான். அப்புறம் No, have we got an ICT class tomorrow? நோ வி காட் அண்ட் ஐசிடி கிளாஸ் டுமாரோன்னு வருமா? வருமா அந்த மாரி? வராது. ஏன் வராது? இந்த வாக்கியத்துல என்ன தவறு சொல்லுங்க பாப்பா. இந்த வாக்கியத்துல என்ன விஷயம் தவறா இருக்கு? இங்க பாருங்க, இங்க நோ கேள்வியும் பதிலும் ஒரே மாதிரி இருக்கு. ஓகே, அது ஒன்னாவது விஷயம். இரண்டாவது விஷயம், நீங்க பாருங்க, முன்னுக்கு முன்பகுதியில நீங்க நோன்னு சொல்லிட்டீங்க, ஆமாவா? இல்லன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் இங்க we got an ICT class tomorrow. முன்பகுதி இல்லன்னு சொல்லிட்டீங்க, பின் பகுதியில இருக்குன்றீங்க. சமமா இருக்கா சொல்ற விஷயம்? இல்ல. இல்ல. அப்ப நம்ம இங்க மாத்தணும். No, we don't have an ICT class tomorrow. Yeah. No, we don't have an ICT class tomorrow. இல்ல, எங்களுக்கு நாளைக்கு ஐசிடி கிளாஸ் இல்லன்னு சொல்லணும். வணங்குதா? ஓகே, நெக்ஸ்ட். Do you study other languages like Spanish? அவங்க கேக்குறாங்க, நீங்க மற்ற மொழிகளை கத்துக்கிறீங்களான்னு. சாரி, நீங்க மற்ற மொழிகளை கத்துக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. என்ன சொல்லணும் நீங்க? என்னன்னு சொல்லுவீங்க? Yes. Okay, yes. Yes. I. Yes. I study other languages like Spanish. Yes, I study other languages like Spanish. Spanish. Good. Very good. Okay. Next. அடுத்து போவோம். Okay. Have you got history homework today? Have you got history homework today ன்னு கேக்குறாங்க. என்ன சொல்லுவீங்க? ஹிஸ்டரினா வரலாறு. ஹிஸ்டரினா வரலாறு பாடம். வரலாறு. என்னன்னு சொல்லுவீங்க? இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்லுவீங்க? No. 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 அப்புறம் இதை ஏற்கனவே பார்த்திருக்கோம். யூனா என்ன வரும் பதில்ல? I. ஆய். அப்புறம் No, I. We don't got history homework today. No, I don't got history homework today. Very good. சரியா? சரி, I don't got, no, I don't have. அப்படிதானே பார்த்தோம், ஆமா இல்லையா? சாரு வேணும்னே பிழையா போட்டு எல்லாம் அமைதியா இருக்கீங்க, சொல்ல வேண்டியதானே தவறுன்னு. அதை ஏற்கனவே இங்க அப்படிதான் பார்த்தோம். காட்ன்ற வார்த்தை வருதா கேள்வியில? அதுக்கு பதில் பாருங்க, no we don't have. அதேதான், யூ வந்தா ஆய் வரும், காட்டுக்கு நம்ம நெகட்டிவா சொல்லணும்னா don't have. ஓகே, நெக்ஸ்ட்.
Do you think that our English textbook is interesting? நம்மளுடைய இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக்கு பார்க்க நல்லா இருக்கா? அந்த மாதிரி கேக்குறாங்க. Yes. 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 I. பாருங்க. Yes. I think that our English think book that is our interesting. English textbook is Interesting. Yeah. Okay, sir. பாருங்க. Next. Is PSHE a subject in your school? இந்த பாடம் உங்க பள்ளியில இருக்கான்னு கேக்குறாங்க. Is PSHE a subject in your school? No. No. Okay. முதல் பகுதி no சொல்லிட்டீங்க. Next. முழுசா சொல்லுங்க. No. No. No is PSHE. No. நல்லா பாருங்க. No. No, we No. don't. PSHE subject Okay. in my school. Okay. சுரேந்திர அவரு சுரேந்திர சொல்ற மாதிரி கூட எழுதலாம். No, we don't have subject in my school. PSHE subject in my school. In my school. How many? Okay. அடுத்த கேள்வி பாருங்க. இந்த கேள்வி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். Okay. How many art teachers are there in your school? How many art teachers are there in your school? கொணருங்க. Okay. How many art teachers are there in your school னு கேக்குறாங்க. இதுக்கு என்ன பதில்? யார் சொல்ல முடியும்? உங்க பள்ளியில எத்தனை ஆர்ட் டீச்சர் இருக்காங்கன்னு கேக்குறாங்க. சொல்லுங்க பாப்போம், யாரால முடியும்? இந்த மாதிரி கேள்விக்கு முன்னுக்கு எஸ் நோ வருமா? வராது. வராது. உங்க பள்ளியில எத்தனை சென்னி பாடம் சொல்லி கொடுக்குற ஆசிரியர் இருக்காங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? எப்படி பதில் ஆரம்பிக்கணும்? My school. என்ன நிஷாலினி சொல்லுங்கம்மா. 3 art teachers are there in my school. இல்ல, கொஞ்சம் கிட்ட வந்துட்டீங்க. எப்படி வரணும் அத பாருங்க. There are 3 art teachers in my school. அதே டெக்னிக் தான். ஓகே, அந்த வாக்கியத்துல கேள்வியில இருக்கிற பகுதி வந்துடும் கீழே. ஆனா அதுக்கு முன்னுக்கு அவங்க கேட்கிற கேள்விக்கான பதிலையும் நம்ம கொடுத்துடணும். பாருங்க, there are 3 art teachers. There are 3. முன்னுக்கு how many கேட்குறாங்க தானே, எத்தனை பேருன்னு
அந்த எத்தனை பேருக்கான பதில் நம்ம கொடுத்துடணும். தே ஆர் 3. அப்புறம் ஆர் டீச்சர்ஸ் இன் மை ஸ்கூல். புரியுதா? ஓகே, இங்க பாத்தீங்கன்னா நம்ம எல்லா கேள்விக்கும் எப்படி பதில் கொடுத்துருக்கோம்? எஸ் நோ எஸ் நோ தானே பதில் கொடுத்துருக்கோம். ஆமா இல்லையா? ஆமா சார். ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எல்லா கேள்விக்கும் எஸ் நோ தான் பதில் கொடுத்துருப்போம். அதான் நீங்க நம்ம பார்க்க போறோம். அதாவது எஸ் என்று சொன்னால் அது பாசிட்டிவ் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. என்ன ஃபார்ம்னு சொல்லுவாங்க? பாசிட்டிவ் ஃபார்ம். பாசிட்டிவ் ஃபார்ம். ஓகே, என்ன ஃபார்ம்? பாசிட்டிவ் ஃபார்ம். பாருங்க, பாசிட்டிவ் ஃபார்ம். சரியா? ஓகே, பாசிட்டிவ் ஃபார்ம். இதுவே இல்லைன்னு சொன்னோமா அது நெகட்டிவ் ஃபார்ம். என்ன ஃபார்ம்? நெகட்டிவ் ஃபார்ம். இதான் வித்தியாசம். அதோட வித்தியாசம். ஒரு பொருள் இருக்கு, ஆமா நான் செய்யறேன் அப்படி சொன்னோமா பாசிட்டிவ். அது இல்லைன்னா நெகட்டிவ். நீங்க பாருங்க, ஐ ப்ரிஃபர் மை காஃபி பிளாக். அவர் வந்து காஃபி தான் குடிப்பாராம். அது பாசிட்டிவ் ஃபார்ம். ஆனா நெகட்டிவ்ல எப்படி இருக்கு? ஐ டு நாட் ப்ரிஃபர் மை காஃபி பிளாக். எனக்கு காஃபி பிடிக்காது. இங்க பாருங்க, she is listening the music now. She is listening the music now. She is not listening the music now. ஓகே, ஓகே. அதாவது இது வந்து இருக்குன்னு அர்த்தம், இது இல்லைன்னு அர்த்தம். ஓகே, இதுவும் இருக்குன்னு அர்த்தம், இது இல்லைன்னு அர்த்தம். ஓகே, இங்க I have already prepared breakfast. I have not prepared breakfast yet. இருக்கு, இல்ல. இங்க வந்து அவங்க காலை சிற்றுண்டி செஞ்சிருக்காங்க, இங்க காலை சிற்றுண்டி செய்யல. We watched the news last night. நேற்று நைட்டு இரவு செய்தி பார்த்திருக்காங்க, இவங்க செய்தி பார்க்கல. சரியா? They were studying maths yesterday. நேற்று மேத்ஸ் படிச்சிருக்காங்க, இங்க படிக்கல. இங்க படிக்கல. சரியா? ஓகே, ஓகே. இங்க பாருங்க, இந்த நெகட்டிவ் ஃபார்ம்ல ஒரு வார்த்தை எல்லா கேள்வியிலும் வருது. எந்த வார்த்தை கண்டுபிடிங்க பாப்போம். நெகட்டிவ் ஃபார்ம்ல ஒரு வார்த்தை எல்லா வாக்கியத்திலையும் வருது. என்ன வார்த்தை? நாட். நாட். வெரி குட். நாட் என்று வந்தாலே அது நெகட்டிவ் ஃபார்ம் தான். அது என்ன ஃபார்ம்? நெகட்டிவ். நெகட்டிவ் ஃபார்ம். சரியா? நாட் என்று வந்தாலே அது நெகட்டிவ் ஃபார்ம் தான். ஓகே, ஓகே, ஓகே. அதுக்கான கேள்வி பாருங்க. இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் நம்ம பதில் கொடுக்கறதுக்கு எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்பாங்கன்னு இந்த கேள்விகள் தான் நம்ம முத பார்த்தோம். Do you prefer your coffee black? Is she listening the music now? Have you prepared breakfast? Okay, okay. Do we watch the news last night? Were they studying maths yesterday? சரியா? இந்த இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு தான் நம்ம பதில் இப்படி கொடுப்போம். ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் ஒரு எடுத்துக்காட்டு போமா? ஓகே, எல்லாரும் உங்க மாடியூல் எடுங்க. மாடியூல் பக்கம் இது எந்த பக்கத்துல யார் கண்டுபிடிச்சு சொல்ல முடியும் பாருங்க. யார் நல்ல சீக்கிரமா கண்டுபிடிச்சு சொல்ல முடியும்? ஓகே, எல்லாரும் உங்க மாடியூல் பேஜ் 29 பக்கம் 29 எடுங்க. ஓகே, ஓகே. அங்க பாருங்க, the top part மேல இருக்க பகுதி பாருங்க. ஓகே, இந்த கேள்விலாம் இருக்கா? சார். ஓகே, she is doing. ஓகே, அங்க பாருங்க மேல, change the sentences below into their negative form. ஓகே, இந்த கேள்வி இந்த வாக்கியங்கள் எல்லாமே பாசிட்டிவ் ஃபார்ம்ல இருக்கு. இது எல்லாத்தையும் நீங்க நெகட்டிவ் ஃபார்முக்கு மாற்றணும்.
ஓகே, ஒன்னாவது கேள்வி. She is doing her homework now. எப்படி வரும்? இந்த வாக்கியத்துல எங்க நம்ம not என்ற வார்த்தையை சேர்ப்போம் நெகட்டிவ் ஆகிறதுக்கு? யாரும் சொல்ல முடியும்? She is not doing how. Very good. Okay, she is not doing her homework. இந்த isக்கு அப்புறம் பக்கத்துல not என்ற வார்த்தையை நீங்க சேர்த்துக்கணும். சரிங்களா? சேர்த்து இந்த வாக்கியத்தை முழுமையா இங்க எழுதணும். She is not doing her homework now. Yeah. Okay. இரண்டாவது போவோம். Miss Segreen and her pupils are having a lesson in their school garden. இந்த வாக்கியத்துல எங்க not வரும்? யாரால சொல்ல முடியும்? இந்த வாக்கியத்துல எங்க not வரும்? சொல்லுங்க பாப்பா. நிஷாலினி சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க. சுரேன் சொல்ல முடியுமா? She is not doing her. நிஷாலினி சாரி, இரண்டாவது கேள்விக்கு போயிட்டேன். சுரேன் சொல்லுங்க, முடியுமா? சார் லைன் ப்ராப்ளமா இருந்தனால சார் பேசுங்க அவங்களும் கேட்கல சார். போன் வெளியே வந்துச்சு சார். சரி, இப்ப ஓகேவா? ஓகே சார். இரண்டாவது கேள்வி பாருங்க. Miss Segreen and her pupils are having a lesson in their school garden. இது வந்து பாசிட்டிவ்ல இருக்கு, ஆமான்னு. இப்ப நம்ம அதை மாத்திரம் நெகட்டிவ்க்கு. அப்ப நெகட்டிவ்க்கு மாத்திரப்ப கண்டிப்பா not என்ற வார்த்தையை நான் சேர்க்கணும்னு சார் சொல்லிட்டேன். இந்த இரண்டாவது வாக்கியத்துல நம்ம எங்க not என்ற வார்த்தையை சேர்ப்போம்? யார் சொல்ல முடியும்? சொல்லுங்க. சரி, நான் சொல்றேன். சொல்லுமா. மிஸ் முகனேஸ்வரி சொல்ல முடியுமா? Sugar. ஓகே, இங்க பாருங்க. நீ நிஷா நீங்க லைன் பிரச்சனை இருக்கு, பரவாயில்ல. ஓகே, இங்க பாருங்க. சரிம்மா, பரவாயில்ல. Puppies are not having a lesson in their school garden. ஓகே, இங்க பாருங்க. இங்க நம்ம வந்து ஈஸ் என்ற வார்த்தைக்கு முன்னுக்கு வந்து ஆப் அன்னோ ஈஸ் என்ற வார்த்தை முடிஞ்சோன்னு தான் நம்ம நாட்னு போட்டோம், ஆமா தானே?
ஓகே, அப்ப இங்க பாருங்க, ஆன்ற வார்த்தை இருக்கா? ஓகே, இங்க பாத்தீங்கன்னா ஆர் இந்த வார்த்தைக்கு பின்னால்தான் நம்ம நோட்னு போடுவோம். Miss Green and her pupils are not having a lesson in their school garden. இந்த மூன்றாவது அதே மாதிரிதான். ஈஸ் இந்த வார்த்தை இருக்கா? அதை நோட்னு போடுவோம். She is not having salsa lessons with Miss Melissa. Pupils are not having a ஆமா, சரிதான். Miss Green and her pupils are not having a lesson. Okay, மா கொண்டாரு இருங்க. ஓகே, சரி, சாரி. ஆகி மூன்றாவது பாருங்க, ஈஸ் இருக்கா? இருக்கு சார். ஓகே, she is having salsa lessons with Miss Melissa இருக்கு. இதை நெகட்டிவ்க்கு மாத்தினா ஈஸ்க்கு அப்புறம் நம்ம நோட்னு போடுவோம். அப்ப இந்த வாக்கியம் எப்படி வரும்? She is not having salsa lesson with Miss Melissa. வெரி குட். அது லிசன் இல்லையா, லெசன் வரும். யா, ஓகே. நெக்ஸ்ட் இதை பாருங்க, they are completing their school project. ஓகே, இங்க நாட் எதுக்கு பின்னால வரும்? ஆக்கு பின்னாடி ஆ. வெரி குட். ஆக்கு பின்னாடி இந்த ஆ இருக்கு தெரியுமா? ஓகே, இதுக்கு பின்னாடி தான் நாட் வரும். அப்ப நாட் வந்துச்சுன்னா இந்த வாக்கியம் எப்படி மாறும்? சொல்லுங்க முகனேஸ்வரி, சரிதான் நீங்க சொன்னது. They are not completing their school project. Okay, good. Next. இங்க பாருங்க, இங்க ஈசும் வரல, ஆவும் வரல. அப்ப எங்க வரும் நாட்ன்ற வார்த்தை? யாரு கண்டுபிடிக்க முடியும்? ஆன்சர் and கிட்ட வராது, வேற இடத்துல வரும். என்ன வார்த்தை இது? இது என்ன வார்த்தை இது? சார் நான் கண்டுபிடிக்கிறேன். cannot play football and chess. வெரி குட், வெரி குட். பாத்தீங்கன்னா நெகட்டிவா வரப்ப அது இப்படி மாறிடும். CA and OT can விஷால் நீருமா கேனோ நோட்டோ சேர்ந்து cannot ஆயிரும். சரியா? அப்ப இதை எழுதுறப்ப Dorothy cannot play football and chess. cannot play football and Not chess.
புரிஞ்சுச்சா? ஓகே, அதே 6வது கேள்விக்கு போங்க. Gloria cannot sing and dance Very well. good. Gloria cannot sing and dance well. சரியா? ஓகே, இப்படிதான் எழுதணும். இப்படிதான் எழுதணும். ஓகே, எழுதணும். அடுத்து போலாமா? கடைசி. ஓகே, இது பாருங்க, உங்க மாடியூல்ல பக்கம் 29 இந்த படம் இருக்கும் கீழே. ஆமா தானே? இருக்கு சார். ஓகே, சரியான பதிலுக்கு நீங்க கோடு போடணும். சரியான பதிலுக்கு நீங்க கோடு போடணும். ஓகே, முதலாவது கேள்வி சொல்லுங்க. யார் சொல்ல முடியும்? 2 boys. ஹலோ. 2 boys are reading books. யா வெயிட் பண்ணி. சொல்லுங்க, யார் சொல்ல முடியும்? சுரேந்திரன் சொல்றேன் சார். சொல்லியா? 2 boys are reading books. 2 boys are reading book. சரியா? ஓகே, யார் இது பின்னால்? ரெண்டாவது நான் சொல்றேன் சார். ஓகே, 2 boys are reading வருமா are not வருமா? எது வரும்? வரும் சார். வரும். ஏன்னா அங்க 2 பையனுங்க உட்காந்து புக்கு படிக்கிறாங்க. ஓகே, ஓகே, அடுத்தது இரண்டாவது பாருங்க. இரண்டாவது பாருங்க. A girl isn't. Isn't வந்து is not. Isn't என்னது? Isn't வந்து is not. ஓகே, அப்ப என்ன பதில் வரும்? A girl is இல்லனா isn't eating in the library. என்ன பதில் வரும்? Isn't. லைப்ரரியில சாப்பிட முடியுமா? முடியாது. சாப்பிட முடியாது. Okay, next. A boy at the left is இல்லனா isn't reading the newspaper. எது வரும்? is. அந்த பையன் வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறாரா கேக்குறாங்க. அடுத்தது. ஆமா சார். 2 girls are not writing something on the books. என்ன வரும்? வரும் சார். நல்லா பாருங்க, வாக்கியத்தை பாருங்க. 2 girls are not writing something on the books. என்ன வரும்? are not வரும். not வரும். ஏன்னா அங்க கொடுத்திருக்காங்க வாக்கியத்துல அவங்க புக்கை எழுதிட்டு இருக்காங்க. வாக்கியத்துல புக்கை எழுதுறேன்னு சொல்லி இருக்காங்க. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க? ரெண்டு பெண்கள் புக்கை எடுக்கறாங்க. வெரி குட். நெக்ஸ்ட். A boy who is wearing spectacles isn't standing at the counter. என்ன வரும்? is. அருமையா அங்க நிக்கிறாரு. சரியா? ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு அப்புறம் சார் குரூப்ல ஒரு மெசேஜ் போடுவேன். ஆமா தானே? எப்போதும் போல போடுனா போட மாட்டேனா? எப்போதும் போடுவேன். அந்த மெசேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு குயிஸ் லிங்க் இருக்கும். நீங்க அதை செய்யணும். அதை செஞ்ச கையோட அப்புறம் நீங்க என்ன செய்யணும்னா இந்த பக்கம் 28 பக்கம் 29 உங்களுடைய மாடியூல்ல இருக்கு தெரியுமா? ஓகே, அதை நீங்க செய்யணும். பக்கம் 28 பக்கம் 29. பக்கம் 28 பாத்தீங்கன்னா நீங்க இங்க பாருங்க, மேல இருக்கும். மேல இந்த வாசி பகுதியை படிச்சு
கீழே இருக்கிற பதிலை வந்து எழுதணும். அதாவது என்ன செய்யணும்னா மேல இருக்கிற வாசி பகுதியை படித்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த கட்டங்கட்டமா இருக்கிற இடத்துல மேல வாசி பகுதியில நிறைய இது கொடுத்துருப்பாங்க. பஞ்சோட பிலங்கான் மாரி பழமொழிகள் மாரி நிறைய இருக்கும். அதை கண்டுபிடிச்சு நீங்க சரியா எழுதணும். சரியா? கண்டுபிடிச்சு நீங்க சரியா எழுதணும். அப்புறம் பக்கம் 29 நம்ம இப்ப படிச்சுட்டோம். ஆக்சுவலி சாரும் விளக்கிட்டேன். சாரும் விளக்கிட்டீங்க. இதை வச்சே நீங்க செஞ்சிடலாம். சரியா? சார் புரிஞ்சிருச்சா? சார் புரிஞ்சுச்சு சார். ஓகேவா? ஓகே. இந்த ஸ்லைடு இந்த வீடியோ எல்லாமே சார் குரூப்ல போடுவேன். நீங்க அதை பார்த்து சுலபமா செஞ்சுங்க. நீங்க அதை பார்த்து சுலபமா நீங்க செஞ்சிட்டீங்கன்னு தெரியும். அன்னைக்கு அனுப்புனது நான் பார்த்தேன். நிறைய பிழைகள் இருந்துச்சு. செக் பண்ணி ஒழுங்கா மாத்தி செய்யுங்க. புரியுது சார். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்ல சார்.